வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரீக். இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா, இந்த முருங்கை இலையை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாங்க. கீரையாக எல்லாம் சாப்பிட்ருக்குறோம், சூப்பு வச்சு சாப்பிட்ருக்குறோம், வேறு வேறு மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷு பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் ஒரு தொக்கு செய்யலாங்க. சரி, இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ செய்ய போகிற ரெசிபி சூப் வச்சு சாப்பிட்ருப்பாங்க, முருங்கைக்கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. அடுத்து வேறு டிஷ் கூட செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியல. இது தொக்கு செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜிலேயும் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? பொரியல்லாம் ஒரு நேரத்தில் முடிஞ்சு போகும். இதுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பூரி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போங்க. முருங்கைக்கீரை பாருங்க, நல்லா கழுவி. ஏன் உணர்த்தவங்கன்னு சொல்கிறேன், தனியாக இருந்தால் என்ன கழுவுனா தனியாகும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது தனியான டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்குங்க, அதுக்கு தான். சரிங்களா? நல்லா இந்த பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னா கழுவி நல்லா அப்படி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஸ்டவ் ஆனிக்கலாம். இவ்வளோக்கு உளுந்து பருப்பு கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நிறையா கொஞ்சம் உளுந்து பருப்பு. அடுத்து இது பொடிங்க, ஜீரக பொடி, பெருங்காயப்பொடி, வத்தல் பொடி. சரிங்களா? கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் வெந்தயம், லைட்டாக கடுகு. சரிங்களா? கடுகு, இவ்வளோ புளி. இது கூட கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுற மாதிரினு கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சரிங்களா? எங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு வேணும், எங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வேணும், எங்களுக்கு கூட கொஞ்சமாக வச்சு நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு புளி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து புளி, அடுத்து கொஞ்சம் தனியாங்க, கொத்தமல்லி. தனியான்னா சிலவங்களுக்கு புரியுது, சிலவங்களுக்கு புரியலை, அதனால் சரிங்க. இது தனியா. சரிங்களா? கொத்தமல்லி, தனியாக தான் வருது கொத்தமல்லி. இதெல்லாம் ஜீரகம்லாம் தூளாக எடுத்துருக்குறாங்க. நான் பொடியை அரைச்சி வச்சுக்கிடுங்க, சில இதெல்லாம் அரைச்சி நான் வச்சுக்கிடுவேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டு வறுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாங்க, போட்டு வறுத்துக்கலாம். சரிங்களா? தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த புளியை கொஞ்சம் நல்லா இதாகணுங்க, கொதித்து லைட்டாக வேகணும். சரிங்களா? நல்லா கொதிச்சுட்டு கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து லைட்டாக வெந்துடணுங்க இந்த புளி. சரிங்களா? ஏன்னு சொன்னால், ஏன் புளியெல்லாம் அப்படி வேக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாங்க. புளியெல்லாம் அது வெந்துட்டோன்னா அதில் உள்ள கிருமிகளெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருங்க. அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும், ஒரு வாரத்துக்கு வச்சாலும் கூட, 10 நாளைக்கு வச்சா கூட நல்லா இருக்கும், கெடாது. அதனால தான் அந்த மாதிரி வேக வச்சு நல்லா கொட்டை இட்டை எல்லாம் எடுத்து நல்லா புளிஞ்சி ஜூஸ் மாதிரி ஆக்கிடும். சரிங்களா? இது புளி மெத்தேடு அப்படிங்க வறுத்துட்ருக்காங்க. நல்லா பருப்பு, உளுந்து பருப்பு வறுத்தாச்சுங்க. இதை சரிங்களா? அடுத்து வெந்தயம் லைட்டாக வறுத்துட்டு, அடுத்து கொத்தமல்லி. சரிங்களா? ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க, லைட்டாக எல்லாமே வறுத்துக்கோங்க. இந்த பெருங்காயம் பொடிங்கிறதுனால, பெருங்காயம், ஜீரகம், குருமிளகு பொடிங்கிறதுனால மிளகாத்தூள் நான் இந்த இதில் முக்கால்வாசிக்கு 2 பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு. சரிங்களா? இது சின்ன ஸ்பூனு, கொஞ்சம் பெருசு, ஏன்னா டவுட்டு வரக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து போட்டுக்கலாம் வெந்தயம், அடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீக்கிரம் ரெடி ஆகிடும் கடுகெல்லாம். கடுகு எடுத்தாச்சுங்க. அடுத்து
கொத்தமல்லிங்க, சரிங்களா? கொத்தமல்லி வர கொத்தமல்லியுமே நல்லா இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர் வீடியோ போட்டிருக்குறேங்க, நிறைய வீடியோ போட்டிருக்குறேங்க. 200 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நமக்கு என்கரேஜ் கொடுங்க. மிளகு, கொத்தமல்லி லைட்டாக நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த டயத்தில் மிளகு தூள், கொஞ்சம் மிளகு, ஏன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த சூட்லேயே போதும், ஏன்னா எல்லா தூளுங்க. அடுத்து ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், சரிங்களா? மிளகாத்தூளுங்க, இவ்வளோதான் மக்களே. எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதெல்லாம் பொடி பண்ணணும், சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க. நிறையா போட்டுக்கோங்க. உரித்து நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன். நல்லா சுத்தம் பண்ணி உரித்து போட்டு பொடி பண்ணிடுங்க. கொஞ்சம் பொடி பண்ணுங்க. அடுத்து ரெடி ஆகிடுச்சு வாங்க. அடுத்து எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இருந்த கடையை தண்ணி வச்சேமோ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. இப்போ ஆறட்டுங்க, ஆறட்டும். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் புளித்தண்ணி வச்சு அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, அரைச்சாச்சுங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. பூண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து, பூண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அதை கூட போட்டு அரைச்சிடுங்க, சரிங்களா? நான் காட்டினால அந்த பூண்டு எடுத்துக்கணும், சூப்பராக இருக்கும், சரிங்களா? புதுவிதமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மக்களை, எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. எண்ணெயை நிறைய ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்னு இல்லைங்க. எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு, கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். கடுகு உளுந்து பருப்பு எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இது மசாலாவை முருங்கைக்காய், கொத்தமல்லி, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆசமாக இருக்கும் மக்களை. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்.
நீ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நல்லா இருக்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கி நல்லா ஆற வைக்கணும். நல்லா ரெடியாக வச்சுங்க. எண்ணெய் நல்லா கூட கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ நமக்கு வச்சுருந்தாலும் கிடாமல் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கே எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு இதை வச்சே கூட பசங்க சாப்பிடுவீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா கூட கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ போதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கணும். முருங்கைக்கீரை தொக்கு ரெடிங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மக்களே. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நிறைய வீடியோ போட்டிருக்குறாங்க. நான் 200 வீடியோ கிட்ட போட்டிருக்கிறேன். நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.